மாண்புமிகு திருமதி தாகிரா ராணிப்பேட்டை. சட்டமன்ற பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தாகிரா என்னும் நான் சட்டை முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையாடவும் நிறைவேற்றுவேன் என்று மூலமாக உறுதியளிக்கிறேன். மேலுஷாரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 3000 மக்களுக்கு குடியுரிமை பட்டாவை நாங்கள் வழங்குவோம். சொந்த மண்ணிலேயே அகதியாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு குடியுரிமை பட்டா நாங்கள் வழங்குவோம். ஆற்காடுல மின்னணு தகன மையம் கட்டிருக்கதா அண்ணன் சொன்னாங்க. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, சர்வதாங்கல் பகுதியில ஒரு சுடுகாட்டுக்கு வழியே இல்ல. முதல்ல அடுத்தவங்க இடத்துல இறங்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் வந்தோம் என்றால் ஒரு பொது வழியை நாங்கள் உருவாக்கி அந்த மக்களுக்கு உதவுவோம் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். லப்பப்பேட்டையில 80 குடும்பம் இருக்கு. ஆனா ஒரே ஒரு குடிநீர் குழாய் தான் இருக்கு. அப்ப நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் சட்டமன்றம் சென்றால் நிச்சயமாக வீடு தேடி தூய்மையான மாசற்ற குடிநீர் போவதை நாங்கள் உறுதி செய்வோம். கலவை அரசு மருத்துவமனையில முறையான சிகிச்சை இல்லாம சில குழந்தைகள் உயிரிழந்தாங்க 3 மாதங்களுக்கு முன்னாடி. அப்ப நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் சட்டமன்றம் சென்றால் நிச்சயமாக உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை என் மக்களுக்கு நாங்கள் தரம் உயர்த்தி கொடுப்போம். பாலாஜி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை பத்தி அப்பா சொல்லியிருந்தாங்க. அப்ப அண்ணன் சொன்னாங்க, நாங்க ஸ்மார்ட் கிளாஸ் கொடுத்திருக்கோம், இன்னமும் ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்தை கொண்டு வருவோம். அப்ப அடிப்படை கட்டமைப்பு நமக்கு வந்து முக்கியமா இருக்கணும். அடிப்படை கட்டட கட்டமைப்பே முக்கியமா இல்லங்க. ஷோலிங்கல்ல சொல்லுங்க, என்ன வாக்குறுதி மேல நீங்க பேசுறீங்களா? வரீங்களா? நீங்க பேசுறீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நம்பிக்கை இல்லையா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அமைதியா இருங்க. ஷோலிங்க நகரம் அப்படிங்கிறது வந்து விவசாயிகள் அதிகமா வாழக்கூடிய ஏரியா. அங்க 13-14 டிபிசி அமைச்சு தரேன்னு சொல்லி அந்த எம்எல்ஏ தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். ஆனா அதை அமைச்சு தரல. இப்ப விவசாயிகளை மதிக்க தெரிந்த நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் வந்தோம் என்றால் 13-14 டிபிசிகளை நாங்கள் அங்க அமைப்போம். அது மட்டும் இல்ல, ஷோலிங்கர் நீங்க உட்காருங்க. ஷோலிங்கர் நெசவு தொழிலாளர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடம். கடந்த 30 ஆண்டு காலமாக அந்த மக்கள் நெசவு தொழில் பூங்கா கேட்கிறாங்க. அதை அமைச்சு தரல. ஆனா அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் டாடா நிறுவனம் திறந்தாங்க. அதனால மக்களுக்கு எந்த பலனும் இல்லை. இப்ப நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் நெசவு பூங்கா அமைத்து தரப்படும். நிச்சயமாக டாடா நிறுவனத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல. டாடா நிறுவனத்துக்கு எங்களுடைய நிலம் வேணும், எங்களுடைய வளம் வேணும், எங்களுடைய நீர் மாசுபடும், ஆனா எங்களுடைய காற்று மாசுபடுத்தும். ஆனா என் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காது. இப்ப நாங்க என்ன சொல்றோம், படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் வேலை. இங்கு படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்கள் அடுத்த வேலைங்கிறோம்.